வீர மரணமடைந்தார் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி. அவர் இறந்ததை உறுதிப்படுத்தி ஐஆர்ஜிசி எனும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இறை வழியில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள், அவர்கள் தங்கள் இறைவனிடம் உயிருடன் இருக்கிறார்கள், அவனால் உணவளிக்கப்படுகிறார்கள் எனும் திருக்குரான் வசனத்தை மேற்கோள் காட்டி இஸ்லாமிய புரட்சியின் மாபெரும் தலைவரான இமாம் அலி காமேனி அவர்கள் இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் ஷஹீதான செய்தியை மிகுந்த வருத்தத்துடனும் அதே நேரம் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த செய்தியை இஸ்லாமிய சமூகத்துக்கும் அறிஞர்களுக்கும் மற்றும் ஈரான் மக்களுக்கும் கூறுவதாகவும் அண்ணல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலான் மாதத்தில் வீர மரணம் அடைந்ததைப் போலவே ஃபாத்திமா ஜஹராவின் வழிவந்த இந்த தூய ஆன்மாவையும் இறைவன் ஏற்றுக்கொண்டார். தனது ஆன்மீக தூய்மை, அசைக்க முடியாத நம்பிக்கை, சிறந்த நிர்வாகம் மற்றும் அநீதிக்கு எதிரான துணிச்சலான போராட்டம் ஆகியவற்றால் ஈடு இணையற்ற ஒரு தலைவரை நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். மனித குலத்தின் எதிரிகளான பயங்கரவாதிகளின் கைகளால் அவர் கொல்லப்பட்டது அவரது நேர்மைக்கும் சேவைக்கும் கிடைத்த சான்று. இமாம் காமேனி அவர்களின் மறைவு அவர் காட்டிய பாதையை ஒருபோதும் நிறுத்தாது, மாறாக அது இன்னும் அதிக வலிமையுடன் தொடரச் செய்யும். அமெரிக்க மற்றும் ஜியோனிச இஸ்ரேல் அரசாங்கங்கள் செய்துள்ள இந்த பயங்கரவாத குற்றம் மதம், அறம் மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. இதற்கு பொறுப்பான கொலையாளிகள் ஈரான் மக்களின் கடுமையான மற்றும் தீர்க்கமான தண்டனையிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை, ஆயுத படைகள் மற்றும் பாசிச அமைப்பினர் தங்கள் தலைவரின் வழியை தொடர்ந்து பின்பற்றுவார்கள். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு எதிராக செயல்படும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். இறுதியாக நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையை உலகிற்கு பறைசாற்றவும் எதிரிகளின் சதியை முறியடிக்கவும் மக்கள் அனைவரும் ஓரணியில் திரளுமாறு கேட்டுக்கொள்வதாக ஐஆர்ஜிசி அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறது. அநீதிக்கு எதிராக வீரத்துடனும் தீரத்துடனும் நின்று இறுதி வரை போராடிய மாவீரன் இன்றைக்கு ஷஹீதானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.